ஸ்போர்ட்ஸ் கிரன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிரன்ஸ் ஒலிம்பிக்ஸ் ரவுண்ட் அப் டி என் ரகு. நேற்றைய நாள் ஃபுல்லாக இந்தியாவுக்கு அதிர்ச்சிகரமான செய்திகளாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு காலையிலையும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வினேஷ் போகத் மல்யுத்தத்துலேருந்து முழுமையாக ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னைக்கு முக்கியமான போட்டிகளும் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸ் அரங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியன் ஹாக்கி டீம் அந்த பிரான்ஸ் மெடல் மேட்ச்சில் ஸ்பெயின் இன்னைக்கு எதிர்கொள்ள போகிறாங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நீரஜ் சோப்ரா இன்னைக்கு மெடல் மேட்ச்சில் ஆட போகிறாரு. ஸோ இந்த ரெண்டு மேட்சும் இன்னைக்கு மிக முக்கியமானதாக இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் நாம ரகு அவர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ரகு சார். வணக்கம் ராம். நேத்தோடையே அந்த சோகமான செய்திகள்லாம் முடிவுக்கு வரும், இன்னையிலிருந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் காலையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. வினேஷ் போகத் நான் ரெஸ்லிங் விட்டே போறேன், ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இதுக்கு மேல போராடுறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, அவங்க 2028 ஒலிம்பிக்ஸ்க்கு போகணும், அங்க போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ டெசிஷன். ரெஸ்லிங் மற்ற ஸ்போர்ட் மாதிரி கிடையாதுங்க. நீங்க ஃபுட்பால்ல, பாஸ்கெட் பால்ல, ஏன் அத்லெட்டிக்ஸ்லாம் கூட எத்தனை வயசு, கிட்டத்தட்ட 35 வயசு, ஃபுட்பால்லாம் 40 வயசுக்குலாம் இருக்கிறாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆல்மோஸ்ட் 40 இல்லையா? ஸோ அதெல்லாம் ஈஸி. ஏன்னா அதில் நீங்கள் உங்கள் பாடியை நல்லா பார்த்துக்கணும், ஹார்டாக ட்ரெயின் பண்ணணும். இது அப்படி இல்லையே. வெயிட் கேட்டகரிங்கிறது ஒரு பெரிய டார்ச்சர். அதை அவங்க ஒவ்வொரு மீட்லையும் அனுபவிக்க முடியாது. நம்ம சொல்லிடலாம், நீங்கள் வாங்க கம்பேக் கொடுங்க, அடுத்த ஒலிம்பிக்ஸ்லேயும் விளையாடுங்கன்னு. பட் அவங்களுக்கு தானே தெரியும் அந்த சாக்ரிஃபைசஸ். நீங்க ஆஃப் சீசன்ல கூட நிறைய சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் உடல் எடையை குறைப்பது கடினம். அது பெண்களுக்கு இன்னும் கடினம்னு சொல்றாங்க. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் டெசிஷன். ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு கோல்டோட அல்லது ஒரு பதக்கத்தோட ரிட்டையர் ஆகிறதும், இந்த மாதிரி அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிறதும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க ரெஸ்லிங் ஃபேமிலி, ரெஸ்லிங் தான் அவங்க வாழ்க்கை. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான முடிவா இருந்திருக்கும், அது எமோஷனல் முடிவா இருந்திருக்கும். ஐ ஃபீல் ஸோ சாரி ஃபார் ஹர். காலம் தான் இந்த காயத்தை ஆத்தும். பட் கண்டிப்பாக ஒரு பிளேயரை அவங்க ஓய்வு பெற்றாலும் இன்னும் அவங்களே மாதிரி நிறைய பிளேயர்ஸை உருவாக்குவாங்க ஃபியூச்சர் அப்படிங்கிறத நம்பலாம். ஏன்னா அவங்க இருந்து வர இடம் அப்படி, அவங்களோட குடும்ப பின்னணி அப்படி. ஸோ இன்னும் நிறைய பேர் அவங்க ட்ரெயின் பண்ணலாம். மேபி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய உதவிகள் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் சார். இன்னொரு விஷயம், நேற்று நைட்டு இன்னொரு 4th பிளேஸ். இந்த 4th பிளேஸுக்கும் இந்த வாட்டி இந்தியாவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னே தெரில. கண்டினியூஸாக 4th பிளேஸாக வந்துட்டு இருக்கு. இது 6th 7th 4th பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். மீராபாய் சானு வெயிட் லிஃப்டிங்கில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம 1928 அஃபிஷியலாக ஒலிம்பிக்ஸில் கலந்துக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து வாங்கின 4th பிளேஸை விட ஒரு ஒலிம்பிக்ஸ் அதிகமாக வாங்கிட்டோம். இதுக்கு முன்னாடி அபினவ் பிந்த்ரா, ஜாய்தீப் கர்மாக்கர், தீபா கர்மாக்கர், பிடி உஷா, மில்கா சிங், இவங்க தான் 4th பிளேஸ். அதை எல்லாத்தையும் ஒரே எடிஷன்ல தாண்டிட்டோம். 6th 7th வந்தா கூட இந்த வழி அவ்வளவா தெரியாது. 4th அடடா கொஞ்சம் இருந்தா 3rd போயிருக்கலாமே, போடியம் போயிருக்கலாமே, மெடல் கிடைச்சிருக்குமே, அந்த ஒரு ஏக்கம் வந்திருக்கும். மீராபாய் நிச்சயமா ஜெயிப்பாங்க, ஒரு மெடல் கன்ஃபர்ம்டுங்கிற ஒரு எண்ணத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்நாட்ச் நல்லா பண்ணாங்க. கிளீன் அண்ட் ஜர்க்ல அவங்களால சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுலதான் அவங்க ஷி லாஸ்ட் அவுட். ரொம்ப டஃப்பான காம்படிஷன், ஹை குவாலிட்டி காம்படிஷன். ஒன்ஸ் அகெயின் நம்ம ரெஸ்லிங் சொன்ன மாதிரி தான், சொல்றது ஈஸி. நீங்க நினைச்சு பாருங்க, டே இன் டே அவுட் இந்த வெயிட்டை தூக்குறதுங்கிறது ஒரு ஸ்போர்ட்டா இருந்தா கூட எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியும். அவங்கெல்லாம் பயங்கரமான மன திடம் வேணும், கமிட்மெண்ட் வேணும். இது 3வது ஒலிம்பிக்ஸ் அவங்களுக்கு இந்த பாடி வெயிட் பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால நம்மளுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா ஜெயிக்கிறது தோக்கிறது அடுத்தது. 100% கொடுத்தாங்களா? டெஃபினட்டா கொடுத்தாங்க மீராபாய். என்னன்னா அவங்க நிறைய இன்ஜுரிஸ் இருந்திருக்கு, நிறைய பிரேக் எடுத்திருக்கிறாங்க. இந்த இடையில லாஸ்ட்டாக 3 monthsக்கு முன்னாடி தான் கரெக்ட் லாஸ்ட்டாக வெயிட் லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னா 184 கிலோ என்னமோ லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தா அது அவங்களோட பெஸ்ட். பட் இங்கேனா அதோட அதிகமாக வந்திருக்கு. மொத்தமாக 199 லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஒலிம்பிக்ஸுக்குன்னு வரும்போது அவங்களோட ஹார்ட் அண்ட் சோலை போட்டு ஒரு பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க ராம். அதாவது வெற்றி அப்படிங்கிறது நீங்க போடியம்ல ஏறுறது மட்டும் இல்லை, டூயிங் யுவர் பெஸ்ட். நீங்க அந்த ஸ்டேஜ் போயிட்டு நீங்க ஏற்கனவே தூக்குன வெயிட்டை விட அதிகமா தூக்குறீங்கல்ல, அதுவே ப்ராக்ரஸ் தான்.
ஏன்னா நம்ம பையன் இதுல லாங் ஜம்ப்ல பாத்தீங்கன்னா ஜஸ்வின் ஆல்ட்ரின் வந்து ஐ திங்க் 760 தாண்டி இருந்தார். வெரி டிசப்பாயிண்டிங். ம். அவரு வந்து 8 மீட்டர்ஸ் பலமுறை தாண்டி இருக்காரு, நேஷனல் ரெக்கார்டு வச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு பையனா கூட 760ங்கிறது புவர் ஸ்கோர். அந்த 8 மீட்டரே உங்களால தொட முடியலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம். அவர் போவாரா மாட்டாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க்லாம் இருந்தது. கடைசியா அவர் வந்து கிளம்புனாரு பாரிஸ்க்கு. போனா நீங்க அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்ல. அட்லீஸ்ட் நீங்க வந்து மெடல் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 8.5 மீட்டர் தாண்டுறாங்க. அந்த கிரீஸ் வீரர் அவ்வளவு தாண்டினாரு. அவ்வளவு தாண்டது கஷ்டம். உங்க பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்தணும்ல. நீங்க ஒரு 820 815 போனா அது நீங்க போனதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்க 760ங்கிறது ரொம்பவே சுமாரான இது ஜம்ப். அதை கம்பேர் பண்ணும்போது மீராபாய் வந்து டன் ரியலி வெல். அப்புறம் ராம் இன்னொன்னு மறந்துடக்கூடாது, நம்ம நாட்டுல அரசியல் இல்லாத ஸ்போர்ட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க. ஸோ அந்த கலவரம் போது அவங்கலாம் கூட வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க இங்க அமைதி திரும்பணும்னு. திரும்பிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க தூக்கும் போது நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மணிப்பூருக்காக தூக்கணும், ஸோ தட் இல் கெட் மோர் அட்டென்ஷன். இல்ல இப்பயும் வந்து கம்ப்ளீட்டா அங்க வந்து அமைதி திரும்பல. அந்த மெய்டே கூக்கின மக்களுக்கு இடையில இன்னும் பிரச்சனை இருக்குது. ஸோ இது வந்து அது அந்த ஹீலிங் ப்ராசஸுக்கு உதவுமோ, இவங்க வந்ததுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் கிடைக்குமோ, வந்து அப்போவாது பிரைம் மினிஸ்டர் அந்த பக்கம் போய் எதையாவது சால்வ் பண்ணுவாரோ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் நாட் டு பி. ரொம்ப கொடுமை தான். 4வது இடங்கிறது வந்து அதாவது வந்து படுதோல்வி விட ஒரு மோசமான ஃபீலிங் தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நார்த் ஈஸ்ட் பற்றி பேசுகிறப்போ அங்கிருந்து மெடல் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைமே வந்து மீராபாய் சானு சாதிச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற கவனம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ரீஜனுக்கு. பட் அங்கிருந்து ஒருத்தங்க வந்து இப்படி ஜெயிக்கிறப்போ அது மூலமாக கிடைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ ஆமா, லவ்லினா போர்கேகன் ஜெயிச்சிருந்தாங்க. போர்கேகன் ஜெயிச்சும் போது ஞாபகம் இருக்கு, டோக்கியோல பிரான்ஸ் பாக்ஸிங்ல ஜெயிச்சிருந்தாங்கல்ல, அப்பதான் அவங்க வீட்டுக்கு கரண்ட் வந்ததுங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? அதாவது அவங்க மெடல் அடிச்ச உடனே லைன் போடுறாங்க. சோ இந்த மாதிரி அட்டென்ஷன் கிடைக்கும். அவங்க ஒரு பெண்ணால அந்த ஊருக்கே அட்டென்ஷன் கிடைச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் செய்யற வலிமை பெற்றது வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் மெடல். இந்த முறை அந்த ரீஜனுக்கு மெடல் கிடைக்கல. அண்ட் அகெயின் நேற்று இன்னொருத்தர் களமிறங்கி இருந்தார் ஸ்டீப்பிள் சேஸில், அவினாஷ் சாப்ளே. ஃபைனல்ஸ் வந்திருந்தார், அதுவே பெருசாக நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ ஃபைனல்ஸில் அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 11th பிளேஸ் பிடிச்சிருக்கிறாரு. ஒரு ஃபியூச்சருக்கான ஆப்ஷனாக பார்க்கலாமா அவரை? எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மருங்க. அதாவது அவினாஷ் சாப்ளே வந்து எப்பொழுதுமே தன்னை பெஸ்ட்டை கொடுப்பாரு. தன்னுடைய நேஷனல் ரெக்கார்டை பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸ்டேஜை பார்த்து பயப்பட மாட்டாரு. அவுட்ஸ்டாண்டிங் அத்லீட். 11வது இடத்துல ஃபினிஷ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து டாப் கிளாஸ் ஃபீல்டு. வந்து உங்களுக்கு மொராக்கன்ஸ், கீனியன்ஸ்லாம் அந்த ஸ்டீப்பிள் சேஸுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். கிப் கெய்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்டரி கீனியன் வீரர்லாம் இருந்தாரு. எப்போதுமே அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனா பேக் டு பேக் மொராக்கோ வீரர் ஜெயிச்சிருக்காரு. அதுல போய் நீங்க தைரியமா ஓடுறதே வெற்றி. ஸோ சாப்ளே அதை பண்ணியிருக்கிறாரு. ஆனா திரும்பவும் இன்னொரு ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்க முடியுமா அல்லது நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கடினம். நீங்க அந்த மெடல் பிராக்கெட்லாம் போக வாய்ப்பே கிடையாது. பட் வந்து ஏசியன் கேம்ஸ் லெவல்ல அவர் ஏற்கனவே சாதிச்சிருக்காரு. இந்தியாவோட ஒரு தலை சிறந்த ஸ்டீப்பிள் சேஸ் வீரர் அவர். ஒரு ஹிஸ்டரியில இடம் இருக்கும். பட் ஒலிம்பிக்ஸ் மெடல் போடியம்ல இடம் இருக்காது. ஸோ கஷ்டமான விஷயம் தான். பட் அவரோட பெஸ்ட்டை ஒருத்தரையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்காகவே நம்ம வந்து பாராட்டலாம். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து 2 முக்கியமான மெடல்கள் அப்படி காத்துக்கிட்டு இருக்குது நமக்காக. அது கைக்கு வந்து சேருமா? ஒரு மெடல் வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை முழுமையா இருக்கு. நீரஜ் சோப்ரா ஜாவ்லின்ல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் ஹாக்கி டீம் பிரான்ஸ் மெடல் மேட்ச் வராங்க. 2 பற்றியும் ஃபர்ஸ்ட் ஹாக்கியை பற்றி பேசிடலாம் சார். ஹாக்கி லாஸ்ட் டைம் மாதிரியே அந்த பிரான்ஸ் மெடல் ஃபினிஷ் இருக்குமா, கிடைக்குமா? கிடைக்கும் நம்புறேன். அதை விட முக்கியம் வந்து போன முறை ஜெர்மனியை 5-4 பீட் பண்ணோம் பிரான்ஸ் மெடல் பிளே ஆஃப்ல. அது ஒரு த்ரில்லர் மாதிரி ஆயிடுச்சு. கடைசி செகண்ட்ல அவங்களுக்கு ஒரு பெனல்டி கார்னர் கிடைச்சி அதை ஸ்ரீஜை சேவ் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. பட் வந்து இந்த முறை கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா ஸ்பெயின் வந்து சுமாரான அணிதான். அவங்க வந்து அவங்களுடைய குரூப்ல 4வது இடம் தான் பிடிச்சிருந்தாங்க. அப்புறம் செமிஃபைனல்ல 4-0 நெதர்லாண்ட்ஸுக்கு எதிராக படுதோல்வி அடைஞ்சாங்க. அவங்க வந்து குவார்டர் ஃபைனல்ல பெல்ஜியம் பீட் பண்ணதே ஒரு ஃப்ளூக்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான சைடு கிடையாது. பெல்ஜியம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அவங்கள தோக்கடிச்சிருந்தாங்க. நாக் அவுட் மேட்ச்ல சில சமயத்துல லக் இருக்கும் இல்லையா, அது இருந்தது அவங்களுக்கு. ஸ்டில் வந்து அவங்க மேல நம்ம கவனமா இருக்கணும்.
ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது, வேலை முடிஞ்சதுன்னு நினைக்க கூடாது, ரொம்ப கம்பெடிட்டிவா இருக்கணும், ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஆனா ஸ்பெயின் வந்து இந்த அவங்களுடைய ஃபுட்பால் டீம் மட்டும் இறக்கிடக்கூடாது, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபுட்பாலை கலக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ட்ரி. அப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருக்கு. போன செமிஃபைனல்ல தோத்தோம் இல்லையா, ஐ திங்க் பெல்ஜியம் கிட்ட தோத்தோம். ரொம்ப க்ளோஸாலாம் தோக்கல, ஈஸியா நம்மள தோக்கடிச்சிட்டாங்க. அதனால நம்ம இந்த பிரான்ஸ் மெடல் பிளே ஆஃபுக்கு மென்டலி தயாராயிட்டோம். நம்மளுக்கு டார்கெட் பிரான்ஸ் மெடல் தான்ப்பா, ஃபைனல்லாம் போக முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மென்டாலிட்டி இருந்தது. ஆனா இந்த முறை நம்ம ஃபைனல் போகலாங்கிற ஒரு எண்ணத்துல ஆடினாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆல்மோஸ்ட் டிஃபீட்டட் ஜெர்மனி 2-2 இருந்தது. கடைசி சமயத்தில் அவங்களுக்கு வின்னிங் கோல்லாம் வந்தது. ஸோ அந்த பிளேயர்ஸோட ரியாக்ஷனை பார்த்தாலே எல்லாருமே பயங்கர இதுவாயிட்டாங்க, அப்செட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அழுகையில நம்ம போன முறை பார்க்கல. ஸோ அது வந்து அவங்க ட்ரெயின் ஆயிட்டாங்க, எமோஷனலி எல்லாமே ட்ரெயின் ஆயிட்டாங்க, ஹர்மன் பிரீத், ஸ்ரீஜேஷ்லாம். ஸோ அதுல இருந்து ஒரு 48 ஹவர்ஸ் நீங்க ரெக்கவர் ஆகி வரணும். அந்த கோல்டு மெடல் மேட்ச்ல விளையாட முடியலங்கிற சோகத்தை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலா எஸ் நம்மளுக்கு இன்னொரு பிரான்ஸ் வேணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடி இருக்கோம், அதுக்கு ஏதாவது பலன் வேணுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அஃப்கோர்ஸ் கோச்னா ரொம்ப ஸ்மார்ட்டானவர், அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. போன முறைக்கு இந்த முறைக்கு இதான் வித்தியாசம். போன முறை இவர் ரெடி, நம்மளோட டார்கெட்டே பிரான்ஸ் தான். ஆனா இந்த முறை கோல்டு சில்வர் தப்ப விட்டுட்டு பிரான்ஸ் மெடல் ஆட போறோம், மேட்ச் ஆட போறோம். அப்புறம் ஜெர்மனியோட விளையாடும் போது நம்ம டோக்கியோல அலர்ட்டா இருந்திருப்போம், ஏன்னா அவ்வளவு நல்ல சைடு அவங்க. ஸ்பெயின் கொஞ்சம் சுமாராக தான் ஆடிட்டு இருக்காங்கன்னா அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மினிட் நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஒரு கோல் 2 கோல் லீடு இல்லை, ஒரு 3 கோல் லீடு வேணும்னு வச்சுக்க, அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நம்ம நிறைய பேசிட்டோம் அவரை பத்தி, பட் வந்து இன்னைக்கும் பேசி ஆகணும். ஏன்னா அவரோட லாஸ்ட் மேட்சை ஆட போறாரு ஸ்ரீஜேஷ். ஒரு பெரிய ஜேர்னி அவரோட ஜேர்னி எங்கள் ஹாக்கியை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு மெடல் ஜெயிச்சதுக்கும் அவர் தான் பெரிய ரீசனாக இருந்தார். இந்த வாட்டி இவ்வளோ தூரம் உள்ளே வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது, அவர் பண்ண சேவ்ஸ் மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்து உள்ளே வரப்போகிறாரு. அவரை பற்றி, அவரோட ஜேர்னி பற்றி, அவர் என்ன விட்டுட்டு போறாரு இந்த டீமுக்கு அப்படின்னு. லைன் ஹார்ட்டடுங்க. அதாவது வந்து அவர் சின்ன வயசுல ஹாக்கி விளையாடும்போது ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாம, அவங்க அப்பா ஒரு ஆட்டை வித்து அவருக்கு எக்யூப்மெண்ட் வாங்கினதான ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அவ்வளோ ஒரு ஹம்பிள் பிகினிங்ஸ்ல இருந்து வந்தவர் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு, அதுதான் முக்கியம். அவர் ஏஷியன் கேம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஏஷியன் சாம்பியன்ஸ் டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் போன ஒலிம்பிக்ஸ்ல இன்னும் ஜெர்மனிக்கு எதிராக அவர் பண்ண சேவ் எனக்கு ஞாபகம் இருக்கு. டையிங் மினிட்ஸ்ல அதை விட்டுருந்தாருன்னா 5 ஆயிருக்கும், இன்னும் பிரச்சனையாயிருக்கும். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ்ல கேட்கவே வேண்டாம். பெல்ஜியத்துக்கு எதிராக இருக்கட்டும், அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அண்ட் தென் கிரேட் பிரிட்டனோட ஒரு லெஜெண்டரி ஹிஸ்டாரிக் பெர்ஃபார்மன்ஸ். இந்திய ஹாக்கி வரலாற்றுல அதுக்கு ஒரு தனி சாப்டர் வைக்கணும். அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, ஹோல் டீமோட டிஃபென்ஸ். ஆனா டீமுக்கே கான்ஃபிடன்ஸ் இவர் தான் கொடுத்தாரு. கோல் கீப்பர் ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மற்ற வீரர்களுக்கு நம்பிக்கை வரும். எப்பா லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் நல்லா இருக்குது, நம்ம நல்லா விளையாடணும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும். ஸோ நம்பிக்கை அவர்கிட்ட இந்த பின்னாடி இருந்து தான் வந்தது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கேம்பெயின். ஸோ அதனால அவர் வெற்றியோட ஒரு பிரான்ஸ் மெடலோட ரிட்டையர் ஆகணும். இப்போ வினேஷ் போகத் வெறுங்கையோட ரிட்டையர் ஆயிருக்காங்க, கனத்த இதயத்தோட ரிட்டையர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு வந்துடக்கூடாது. அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில இருந்து இந்த அடியில இருக்கிற ஒரே வீரர். நீங்க பாருங்க, இந்த பிளேயிங் லெவல்ல எல்லாம் பெரும்பாலானவர்கள் நார்த் இந்தியன்ஸ், எல்லாமே இந்தியர்கள் தான், அதுல ஒன்றும் வருத்தம் இல்லை. பட் நம்ம ஊர்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ல. எப்போதும் கர்நாடகால இருந்து எல்லாம் பிளேயர்ஸ் இருப்பாங்க, கூர்குல இருந்து பிளேயர்ஸ் வருவாங்க. பட் ஹாக்கி ட்ரெடிஷன் உள்ள தமிழ்நாட்டில இருந்தும் கர்நாடகால இருந்தும் பிளேயர் கிடையாது. ஹாக்கி ஹெரிட்டேஜ் சுத்தமா இல்லாத கேரளால இருந்து வந்திருக்கிறாரு. அதுதான் விந்தை. பட் என்னங்க, தனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்க ஊருக்குள்ள அதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. லெஜெண்ட், அவ்வளவுதான், சிம்பிள். இந்தியன் ஹாக்கியில பிஆர் ஸ்ரீஜேஷ் இஸ் எ லெஜெண்ட். இன்னைக்கு ஜெயிக்க போற மெடல் அவருக்கான ட்ரிபியூட்டாவும் இருக்கணும். கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இன்னொருத்தர் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு, நீரஜ் சோப்ரா. அது தங்கமா வெள்ளியா அப்படிங்கிறது மட்டும் தான் சின்ன ஒரு 1% டவுட் எல்லாருக்கும் இருக்கு. பட் கண்டிப்பா மெடல் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நீரஜ் சோப்ரா பத்தி பேசும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ஹாக்கியை பத்தி. ராம், நான் சின்ன வயசுல இந்தியன் ஹாக்கி டீம்ஸ்ல பெரிய ஹீரோஸ் இருந்தாங்க. ஜூட் ஃபெலிக்ஸ், பர்கட் சிங்,
அதுக்கப்புறம் முகேஷ் குமார், அஃப்கோர்ஸ் தன்ராஜ் பிள்ளை, ம். மெர்க்யூரியல் தன்ராஜ் பிள்ளை. ஆனா இப்ப நான் என்ன ரியலைஸ் பண்றேன்னா, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹீரோஸோட டீமா விளையாடக்கூடிய, ஒரு குடும்பமா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு. இந்த கரண்ட் டீம்ல நீங்க ஸ்ரீஜேஷையும் ஹர்மன் பிரீத்தையும் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டார்ஸ்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஓகே, மன்பிரீத் டு எக்ஸ்டென்ட். பட் நிறைய ஃபேஸ்லெஸ் பிளேயர்ஸ் வந்து இந்த அணிக்காக உயிரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் முக்கியம். நம்ம டீம் கேம்ல அணியா இணைந்து விளையாடுறாங்கல்ல, ஒரே வேவ் லென்த்ல, அதுதான் முக்கியம். ஒருத்தர் தனியா இண்டிவிஜுவலா சில ட்ரிபிள் பண்ணிடலாம், சில வித்த காமிச்சிடலாம், பட் அது நம்மளுக்கு மெடல் கொடுக்காது. ஏன்னா நம்ம 1980க்கு அப்புறம் செமிஃபைனலே போகல, டோக்கியோல தான் போனோம். அது நடந்ததும் டீம் ஒர்க்ல, இது நடந்ததும் டீம் ஒர்க்ல. ஸோ அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், நீரஜ் சோப்ரா பத்தி நம்ம பேசியே ஆகணும். நம்மளுடைய தங்க மகன் 1 and done முடிச்சாரு. வந்தார், வென்றார், அவ்வளவுதான், முடிஞ்சு. என்ன மாதிரி ஒரு மெஜஸ்டிக் த்ரோ, அந்த ஸ்மூத்னஸ் ஆஃப் த த்ரோ, எஃபர்ட்லெஸ்ஸா போட்டாரு. நம்மளுக்கு வந்து அது ஒரு அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இந்தியர் வந்து இவ்வளவு கெத்தா பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்க வந்து எப்பா அவ்வளவு பெருமையா இருந்தது. இன்னைக்கு ஃபைனல்ஸ் ஒரு 6 அட்டெம்ப்ட் இருக்க போகுது. இந்த 6 அட்டெம்ப்ட்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் தான் வந்து நீரஜோட ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்கு. யூஸ்வலாகவே வந்து இவங்களுக்கு ஜாவ்லின் த்ரோ பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் எனர்ஜியோட அந்த ஃபர்ஸ்ட் 2 வாய்ப்புகளில் பண்ணுறாங்க. ஸோ நீரஜ் சாதிப்பாரா? அந்த அவரோட பொறுத்த வரைக்கும் 87 to 89 அப்படிங்கிறது ரொம்ப கன்சிஸ்டண்டான ஒரு மீட்டராக இருக்குது, அவர் த்ரோ பண்ண முடியுது. பட் 90 அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அவரால் வந்து தாண்ட முடியல. பட் அவர் கூட போட்டி போடுற மற்ற வீரர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த 90 அப்படிங்கிற அந்த மார்க்கை வந்து தாண்டி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி. இவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்குது. 87 to 89 அப்படிங்கிறத எப்போ வேணாலும் த்ரோ பண்ண முடியும். நம்ம குவாலிஃபிகேஷன் ரவுண்டே பார்த்தோம், மற்றவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்ட சமயத்தில் ரொம்ப எளிமையாக வந்து 89 மீட்டர் த்ரோ பண்ணிட்டு போனார். ஸோ கன்சிஸ்டன்சி ஜெயிக்க போகுதா? அந்த திடீர்னு நடக்கிற அந்த மிராக்கிள் ஜெயிக்க போகுதா? நல்லா அழகாக சொன்னீங்க. ஐ திங்க் நீரஜ் ஜெயிக்க போறாரு. அதுக்கு நம்ம வேற பேர்லாம் வச்சு சொல்றதை விட ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவோம். ஏன்னா 89.34 குவாலிஃபிகேஷன்ல அவரு போட்டிருக்கிறாரு. ஃபைனல்ல பெட்டரா போடுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 6 சான்சஸ் இருக்குது. வந்து ஆஃப்கோர்ஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தது, அவர் ஒரே இதுல வேலையை முடிச்சிட்டார், ஒரே த்ரோல. ஃபைனல்ல எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவர் மட்டும் இல்ல, மற்றவங்களும் வில் பி ஹைலி மோட்டிவேட்டட். இதுல வந்து 2 டைம் வேர்ல்டு சாம்பியன் இருக்காங்க, யூரோப்பியன் சாம்பியன்ஸ் இருக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி 90க்கு மேல எரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதனால காம்படிஷன் இன்னும் ஸ்டிஃபா இருக்கும். பட் நீரஜ் வந்து அவருடைய ரிதம் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவருடைய அந்த குவாலிஃபிகேஷன் த்ரோ வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கு. 90 தாண்டார் அப்படிங்கிறது நான் உறுதியா நம்புறேன். 100% முதல் முறையா தன்னுடைய கரியர்ல 90 தாண்டார். இதுக்கு முன்னாடி அவரோட பெஸ்ட் வந்து 6 சென்டிமீட்டர் கம்மி. ஏன்னா இப்ப வந்து சீசன்ஸ் பெஸ்டா 89.34 போட்டிருக்காரு. ஸோ 90 லோடிங், கோல்டு மெடல் லோடிங், இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒலிம்பிக்ஸ்ங்கிறது கனவு. நல்ல குவாலிட்டி ஃபீல்டு வந்து இங்க இருக்குது. யூரோப்பியன்ஸ் வந்து தே டூ தர் பெஸ்ட் இன் யூரோப், இங்க ஏஷியாலேயோ வேற எங்கேயோ நடக்கிறத விட. அப்புறம் கோவிட்ல பெர்ஃபார்ம் பண்ணதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. எல்லாருமே கொஞ்சம் டவுனா இருந்தாங்க. அந்த மெடலுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்ல வரல, அதுவும் கோல்டு மெடல் தான். பட் ஸ்டில் ஐ எம் சேயிங், எல்லார் மனசுலயும் வந்து ஒரு பயம் இருந்தது. ட்ரைனிங் சரியா பண்ண முடியல, காம்படிஷன் சரியா நடக்கல. இப்போ எல்லாருமே வெல் ப்ரிப்பேர்டு. பட் எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அவரு ஒரு கிளாஸ் பெர்ஃபார்மர், கன்சிஸ்டன்சி மட்டும் இல்ல, கிளாஸும் உள்ளவர். அவர் எந்த ஸ்டேஜை பார்த்தும் அவர் பயந்ததே கிடையாது. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், டைமண்ட் லீக், ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் எல்லாத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இது அடுத்த கட்டம். இது ஒரு ஈவெண்ட்ல 2வது முறை ஜெயிக்கிறது. ஏஷியன் கேம்ஸ்லாம் விட்டுருங்க, காமன்வெல்த் கேம்ஸ்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஹையஸ்ட் கிடையாது. பட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், ஒலிம்பிக்ஸ்ல பேக் டு பேக் ஜெயிக்கிறது தான் அவரை வந்து ஏற்கனவே ஒரு இந்தியன் லெஜெண்ட் உலக லெஜெண்டா மாத்தும். உலக அளவுல ஜாவலின்ல இப்ப வந்து ஒரு எலஸ்னி, ஸ்டீவ் பேக்லி, இவங்கெல்லாம் வந்து ஒரு டாப் பிளேயர்ஸா இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷம் ஆனதுக்கு அப்புறம், அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதே மாதிரி உலக ஜாவலின் பேசணும்னா அவர் பேக் டு பேக் ஜெயிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டாப் ஆஃப் தி லிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளி தி பெஸ்ட் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சனே சொல்லிடுவேன் இந்தியாவோட வரலாற்றிலேயே. ஸோ அவர் உலக அளவில் தன்னுடைய முத்திரையை பதிக்கணும்னா இதை ஜெயிக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கூடயே நிறைய பெரிய பெயர்கள் எல்லாமே இருக்கு. ஆண்டர்சன், பீட்டர்ஸ், ஜூலியன் வெப்பர்,
அப்புறம் நம்ம பாகிஸ்தான் அஸ்தத் நதீம் அவருமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் 90 மீட்டர் மார்க்லாம் தாண்டி இருக்கிறார் அவருமே. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜாக்கப் ஆல்டேச் அவர் செக் ரிப்பப்ளிக்ல இருந்து எல்லாமே பெரிய பேர்கள். இவங்கெல்லாம் வந்து நல்லாவும் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்ட்ல. இவருக்கு போட்டியா இருக்க முடியும் அப்படின்னா இந்த பேர்கள் தான் வந்து போட்டியா இருக்க முடியும். ஸோ எஸ்பெஷலி ஜேக்கப் அவர் வந்து அரௌண்ட் 85 போட்டு குவாலிஃபை ஆயிருக்கிறாரு. அதை பார்த்து நம்ம வந்து 85 தானே போட்டிருக்காரு, நம்ம பையன் 89 போட்டிருக்காரு நினைக்க கூடாது. அவங்க 84 தான் தேவைப்பட்டது, குவாலிஃபிகேஷனுக்கு 84 தான் தேவைப்பட்டது. ஏன்னா இந்த மார்க் வந்து வில் நாட் பி கேரிட் ஃபார்வர்ட் டு த ஃபைனல். அதையும் நம்ம ரசிகர்களுக்கு சொல்லிடணும். நிறைய பேர் 89.34 நம்ம தலைவர் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு நினைக்க போறாங்க. அது முடிஞ்சு போச்சு. குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ்லாம் வில் நாட் பி கவுண்டட். இது வந்து ஸ்லேட்டை அழிச்சிட்டு ஆரம்பத்திலேருந்து கோட்டை அழிச்சிட்டு திரும்பியும் ஆரம்பிக்கிற மாதிரி போட்டி இது. குவாலிஃபிகேஷன் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 3 த்ரோ கொடுத்தாங்க எல்லாருக்கும். 84 அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் மார்க்காக இருந்துச்சு. அதை தாண்டுற எல்லாருமே வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீரஜ் வந்து ஃபர்ஸ்ட் த்ரோலேயே வந்து அந்த மார்க்கை எட்டிட்டார். பட் ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது 3 த்ரோ கொடுக்க போகிறதில்ல, 6 த்ரோ கொடுக்க போகிறாங்க. இந்த 6 த்ரோவில் உங்களோட பெஸ்ட்டான ஒரு த்ரோவை தான் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி பெஸ்ட்டாக ஒரு த்ரோ எல்லாருக்கிட்டையும் இருந்து எடுத்து யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னராக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு மெடல்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதான் வந்து ஃபைனல்ஸ் நடக்க போகிற அந்த மாடல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், நீங்கள் ப்ரிலிம்ஸில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தா கூட ஃபைனலில் கோல்டுன்னு கிடையாது. நீங்கள் ஃபைனலில் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு போட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி 6 த்ரோஸில் நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸ்விம்மிங்கில் அத்லெட்டிக்ஸ்லாம் பார்த்துருப்போம், அவங்க ஹீட்ஸில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாலும் குவாலிஃபிகேஷன் தான். அது குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் தானே தவிர கோல்டு மெடலுக்கு அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. எஸ், அவர் கோல்டு மெடல் வின் பண்ண தயாராக இருக்கிறாரு, ஆனால் த்ரோ பண்ணணும் ஃபைனலில். அகெயின் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கோல்டோட சேர்த்து அந்த 90யும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் அப்படி பொறிக்கப்பட்டுரும். யாராலையும் மறக்க முடியாத ஒரு நம்பரா வந்து மாறிடும். இப்படி கிரிக்கெட்டுக்கு ஒரு ஆமா, நம்ம அந்த ஆசை இருக்குது. ஒரு ரவுண்டா அது ஒரு மேஜிக்கல் மார்க். அதை வந்து அதை 90 தாண்டணும் அப்படிங்கிறது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்காம 90 தாண்டி இருக்காங்க. நம்ம பையன் வந்து வேற எந்த மீட்லயுமே தாண்டினது இல்லை. ஸோ இது வந்து இந்த சீசன் பெஸ்ட், அவருடைய ஓவரால் பெஸ்ட்டும் வந்து 90க்கு கீழே இருக்குது. ஸோ அதுவும் நடக்கணும், 2 நடக்கணும், கோல்டு ப்ளஸ் 90. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இன்னைக்கு 2 முக்கியமான மேட்ச் ஈவினிங்ல இருந்து. ஹாக்கி மேட்ச் ஈவினிங் 5:30க்கு இருக்கு. நீரஜ் சோப்ராவோட அந்த மேட்ச் வந்து நைட் 11:55க்கு இருக்கு. எல்லாருமே தவறாம பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் தேங்க்யூ. மகிழ்ச்சி.